2026 தைப்பூசத்து கோலம். ஓம் சரவண பவ. ஹலோ, எல்லாருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு தைப்பூசம். இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமையே தைப்பூசம் வருது. தைப்பூசம் முருகனுக்கு ரொம்ப விசேஷம். முக்கியமாக பழனி முருகருக்கு ரொம்ப விசேஷம். இது சில பேர் 40 நாள் விரதம்லாம் இருந்து பழனிக்கு நடந்தே போயிட்டு அந்த விரதத்தை முடிப்பாங்க. அப்படிப்பட்ட விசேஷமான தைப்பூசம்னா என்னன்னா முருகனுக்கு ரொம்ப உகந்த நாள். யார் விரதம் இருந்து பண்ணலாம். அப்படி விரதம் இல்லைன்னா கூட இன்னைக்கு மட்டுமாவது நல்ல முருகருக்கு கந்தசஷ்டி கவசமாக சொல்லி பூஜை பண்ணலாம். ரொம்ப விசேஷமான நாள். அதுவும் ஞாயிற்றுக்கிழமை வருது. ஞாயிற்றுக்கிழமைனாலே முருகருக்கு ரொம்ப விசேஷமான நாள். செவ்வாய்க்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை அந்த நாளில் வருது. எங்கள் வீட்டில் பூஜை முடிச்சாச்சு. முருகனுக்கு கந்தசஷ்டி கவசம்லாம் சொல்லியாச்சு. நைவேத்தியம் என்னென்ன பண்ணியிருக்கேன்னு காட்டுறவாங்க. இது பஞ்சாமிர்தம். நான் பஞ்சாமிர்தம் எப்படி பண்ணுவேன்னு சொல்கிறேன். நான் எங்கள் வீட்டில் பஞ்சாமிர்தம் வாழைப்பழம் எடுத்துப்பேன். அப்புறம் சின்ன டம்ளரில் 1/4 டம்ளர் பால், 1/4 டம்ளர் தயிர், 1 ஸ்பூன் நெய் விடுவேன். வெண்ணெய் இருந்தால் வெண்ணெய் விடலாம். என்கிட்ட வெண்ணெய் இல்லை, நெய் விட்டுருக்கேன். அதுக்கப்புறம் தேன் விடலாம். எங்கிட்ட தேனும் இல்லாதனால நான் கல்கண்டு போட்டு பிரசாதம் பண்ணியிருக்கேன். இந்த 5 பொருள் இருக்கணுங்க. தேன், அப்படி இல்லைன்னா கல்கண்டு, அப்புறம் நெய் இல்லைன்னு வெண்ணெய், தயிர், பால், 1 வாழைப்பழம். இது போட்டு தான் எங்கள் வீட்டில் நான் எப்பவுமே பஞ்சாமிர்தமாக பண்ணுவேன். அது பண்ணியிருக்கேன். இது பண்ணி முருகனுக்கு நைவேத்தியம் வச்சாச்சு. ஏன்னா முருகனுக்கு இன்னைக்கு பஞ்சாமிர்தம் பண்ணால் ரொம்ப விசேஷம். பழனி ஆண்டுனால முருகனுக்கு ரொம்ப விசேஷம். அதை வச்சு தேங்காய் உடைச்சிட்டு பிரசாதம் நைவேத்தியம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் திணையில் இன்னைக்கு புட்டு செய்ய போகிறேன். இந்த திணை காய வச்சுருக்கேன். கொஞ்சம் காயணும். காஞ்ச அப்புறம் திணை புட்டு செய்ய போகிறேன். அது பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படின்னு காட்டுறேன். அதுக்கப்புறம் திணையிலேயே வடை பண்ண போகிறேன். ஏன்னா முருகருக்கு திணை மாவு ரொம்ப பிடிக்கும். அதனால் இன்றைக்கி திணையில் பண்ணால் ரொம்ப நல்லது. திணை ஊற போட்டிருக்கேன். ஒரு சின்ன டம்ளரில் திணை ஊற போட்டிருக்கேன். அதே ஒரு டம்ளரில் பாசிப்பருப்பு, கொஞ்சம் கடலைப்பருப்பு ஊற போட்டிருக்கேன். அப்புறம் கடலைப்பருப்பு இந்த கொண்டக்கடலையும் ஊற போட்டிருக்கேன். எல்லாமே ஒரு டம்ளருங்க. அப்புறம் உளுந்து 1 டம்ளர். இது எல்லாமே ஒரு டம்ளரில் இந்த டம்ளரில் எடுத்திருக்கேன். எல்லாமே இந்த ஒரு டம்ளரில் போட்டு 4 டம்ளர் ஊற போட்டிருக்கேன். இது நிறைய ஆயிடுச்சு. நம்மளுக்கு பார்த்தா இப்போ ஊறினப்புறம் கொஞ்சம் நிறைய இருந்ததுன்னா 1/2 டம்ளர் எடுத்துகிட்டு மீதி நம்ம அப்படியே அடையோ இல்லாட்டி நம்ம தோசை மாவாவோ நம்ம அரைச்சிக்கலாம். இது இன்னைக்கு திணையில் நான் வடை, அப்புறம் பஞ்சாமிர்தம், அப்புறம் திணை புட்டு. இதுதான் முருகனுக்கு இன்னைக்கு நைவேத்தியம் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். திணை புட்டு. இதில் புட்டு நான் நாட்டு சக்கரையில் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா தேங்காய் துருவி போட்டு நெய்யில் கொஞ்சம் முந்திரி தாளிச்சிட்டேன். அதனால் திணை புட்டு. இதுக்கப்புறமா திணை வடை. இதில் நான் கொண்டக்கடலை, பாசிப்பருப்பு, அப்புறம் திணை எல்லாமே சேர்த்து 1 கப்பு உளுந்து 1 கப்பு ஊற போட்டுட்டு அதில் அரைச்சிருக்க மாவு இது. இதில் கொஞ்சம் கொத்தமல்லியும், பச்சை மிளகாய், அப்புறம் பெருங்காயம், உப்பு போட்டு அரைச்சிருக்கேன். இதுதான் திணை வடை. அதுக்கப்புறமா பஞ்சாமிர்தம். 5 வகையாக பண்ணியிருக்கேன் நான். 5 பொருள் போட்டு, அதாவது 5 பொருள்னால் உங்களுக்கு வாழைப்பழம், அப்புறம் தயிர், பால், தேன் இருந்தால் தேன் போடலாம். நான் கற்கண்டு போட்டிருக்கேன். அப்புறம் இதில் நெய் கொஞ்சம் விட்டுருக்கேன். இதுதான் பஞ்சாமிர்தம். இந்த 3 பிரசாதமாக முருகனுக்கு ஆச்சு. இன்றைக்கி தைப்பூசத்தினால இந்த பிரசாதம்